சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னனந்தாக்கும் அபிமன்யு மிஸ்ராவுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளிட்ஸ் ஃபார்மெட்டில் 3+2 வந்து நடந்திருக்கு. ஸோ பெல்சஸ் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஃபார்மெட்ஸில் வந்து டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 960 பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரேபிட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு கிளாசிக்கல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரவுண்ட் ராபினில் பிளிட்ஸ் ஆக்சுவலாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதிலிருந்து அபிமன்யு மிஸ்ரா கூட விளையாடின 2 ஆட்டம் விளையாடினார். அதில் ஒரு ஆட்டத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் ப்ரக் வந்து கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு ஆஸ் யூஷுவல். ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு ஜியோகோ பியானோ அல்லது ஜியோகோ பியானிசிமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப கிளாசிக்கலான ஒரு ஓப்பனிங், இத்தாலியன் ஓப்பனிங். ஸோ 2 பேரும் கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் D6 விளையாடுறாரு. பிஷப்பை வாண்டடாக B3 ஸ்கொயருக்கு ரீட்ரீட் பண்ணுறாரு. பண்ணனதுக்கப்புறம் பிஷப் B6 அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் BD2. ஸோ A5. ஸோ A5க்கு அப்புறம் H3, H3க்கு அப்புறம் H6, ரூக் E1, ரூக் E8, நைட் F1 எல்லாமே வந்து காமனான பிளான் தான். எதுவும் நம்ம வந்து புதுசாக இங்கே வந்து பார்க்கல. ஸோ பிஷப் E6க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு C2 ஸ்கொயரில் வந்து போட்டுடுறாரு ப்ரக்கு. அதுக்கப்புறம் பான் டு D5. ஸோ பான் டு D5 விளையாடினதுக்கப்புறம் இந்த ஒரு பான் டு D5 ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இத்தாலியன் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த D5 பிரேக்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பிரேக்கு. ஸோ அதை வந்து ஆக்சுவலாக பிளாக் வந்து அச்சீவ் பண்ணிடுறாரு. ஸோ அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெட்டி தான் ஆகணும். வெட்டலை அப்படின்னா அவங்க எப்படியா இருந்தாலும் வெட்ட தான் போகிறாங்க. ஸோ அதனால் அவர் வந்து வெட்டிட்டு அட்லீஸ்ட் நம்ம வந்து E5 வழியாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு D5 வந்து கிடச்சிருக்கு. ஸோ பிஷப் டெக்ஸ் D5, அதுக்கப்புறம் நைட் G3 as per த பிளான் வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் குயினை வந்து டெவலப் பண்ணுறாரு அபிமன்யு. ஸோ பிஷப் E3 டெவலப் பண்ணி இந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிஷப்பை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு E3, ரூக் இன்ட்டு E3, ரூக் E7, அதுக்கப்புறம் குயின் E2. ஸோ பேட்டரி வந்து ஃபார்ம் பண்ணி அந்த செமி ஓப்பன் ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த பானுக்கு ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகுது. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து ப்ரக்குக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் இருக்குது. அது வந்து நைட் H4. ஏன்னா இந்த டயக்னலில் வந்து எந்த ஒரு டிஸ்கவரியும் இல்லாததுனால இப்போ நைட் H4, நைட் F5 ஐடியா வந்து ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பட் கேமில் வந்து குயின் E2 வந்து விளையாடுறாரு. அதே போல் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். ஏன்னா நைட் H4 விளையாடும் போது நம்ம G6 விளையாடினா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து நைட்டை வந்து F5ல வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிளான். பட் அதனால பிளாக்கோட கேம்பில் வீக்னஸ் கிரியேட் பண்ண வைக்கிறது அது ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து C4, பிஷப் E6 அண்ட் தென் பிஷப் A4னு சொல்லி கேமை கண்டினியூ பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நமக்கு இங்கே வந்து ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். லைக் நைட் F3, நைட் E1 வந்துட்டு அதுக்கப்புறம் குயினையும் பேட்டரி ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபைலில் ப்ரெஷரை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் கேமில் குயின் E2, அதுக்கப்புறம் ரூக் AE8. ஸோ டபுள் பண்ணிடுறாரு. ரூக் E1 வைக்கிறாரு ப்ரக்கு. ரூக் E1 வச்சதுக்கப்புறம் பான் டு G6. ஸோ ப்ரொஃப்ளாக்டிக்காக அந்த எப்படியும் நைட் H4, F5 ஐடியா வரப்போகுது அப்படிங்கிறதுனால ப்ரொஃப்ளாக்டிக்காக G6 வந்து வைக்கிறாரு. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து பிஷப் டெக்ஸ் A2 வந்து கொஞ்சம் பாசிபிளான ஒரு ஐடியா தான். ஸோ C4க்கு அப்புறம் கொஞ்சம் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல தப்பிக்க முடியாத மாதிரி தோணும். பட் நைட் B4 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியா. ஸோ கண்டிப்பாக அந்த பிஷப் டெக்ஸ் A2 வந்து விளையாட முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக விளையாட முடியும். ஸோ பான் டு G6, குயின் டு D2, பான் டு B5. ஸோ குயின் சைடு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் H4. ஸோ நைட் H4ஓட ஐடியா சம்டைம்ஸ் நைட் F5ல வைக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த G2 ஸ்கொயரை வந்து பாதுகாக்கிறாரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் போது G6ல சாக்ரிஃபைஸ் பண்ணவும், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை இந்த பக்கம் நம்ம கொண்டு போக வாய்ப்பு இருக்குது இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் இல்லாத போது. ஸோ A4, அதுக்கப்புறம் ரூக் 3 E2. ஸோ H6 பானை த்ரெட்டன் பண்ணுறாரு. அதனால் கிங்கை மூவ் பண்ணி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ B3க்கு அப்புறம் A takes B3, A takes B3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா A5 வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி அவர் வந்து பயன்படுத்துகிறாரா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பான் டு B4. பான் டு B4 ஐடியா என்ன அப்படின்னா C பானை வந்து அண்டர்மைன் பண்ணிட்டு நைட்டை சென்டர் ஆஃப் த போர்டில் வைக்க பார்க்குறாரு. ஸோ அதே போல் C4 விளையாடி, ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பானை வந்து C4 புஷ் பண்ணி அட்லீஸ்ட் நம்ம வந்து பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இங்கே தான் வந்து கேமோட கிரிட்டிக்கல் மொமெண்ட், ஃபஸ்ட் மொமெண்ட் வந்து ஏற்படுது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரக் வந்து ஒரு முடிவுக்கு வராரு, அல்லது அபிமன்யு வந்து ஒரு முடிவுக்கு வராரு. தன்னுடைய 2 மைனர் பீஸை வந்து ஒரு மேஜர் பீஸ்க்கு கொடுக்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஒரு பானுமே அவருக்கு கிடைக்கும். ப்ளஸ் அவருக்கு ப்ரக்கோடைய குயின் சைடில் 2 வீக் பாயிண்ட் இருக்கும். அதை வந்து அவர் டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய லாங் டைம் பிளானாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வேரியேஷனுக்குள்ளே போகிறாரு. ரூக் டெக்ஸ் E2, அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் D5. ஸோ இந்த ஒரு டிப்பிக்கல் இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் 2 மைனர் பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ரூக்கை விட ப்ளஸ் அந்த பானு வச்சுருக்கவங்கள விட அவங்களுக்கு எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து. பட் இந்த கேமில் அது உண்மையாச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நைட் டெக்ஸ் D5, அதுக்கப்புறம் பான் டு D4 சென்டரை வந்து உடைக்க பார்க்குறாரு. ப்ளஸ் அந்த பிஷப் ரொம்ப நேரமாக C2ல தவிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி G6ல ப்ரெஷர் பண்ணுறாரு.
அதே போல் இந்த இடத்துல நைட் F4 வந்து விளையாடுறாரு அபிமன்யு. பட் இந்த இடத்துல ஒரு எக்ஸலண்ட்டான மூவ் இருக்குது. ரொம்ப நேச்சுரலான மூவ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதுவுமே ஃபேண்டாஸ்டிக்கான மூவ் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ரூக் அட்டாக் பண்ணுறீங்க. ப்ளஸ் இந்த ஸ்கொயர்லேருந்து உங்கள் நைட்டு எப்படியும் ரொம்ப நேரத்துக்கு அங்கே தான் இருக்க போகுது. அது துரத்துறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். பட் நைட் C3யும் அதே போல் தான். ஒரு பெரிய ஒரு அவுட் போஸ்ட்டில் உட்காந்துட்ருக்கோம். ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நைட்டை வந்து நம்ம துரத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால நைட் C3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். ஸோ ரூக் E1 அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் D4ன்னு ஒரு பான் ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் நைட் F3. ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக்குக்கு ஒரு ஸ்மால் எட்ஜ் இருக்குது. அதாவது இந்த மொமெண்ட்டில் அவருக்கு கூடிய இம்பேலன்ஸை வந்து அவர் தனக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நைட் C3 வந்து விளையாடிருக்கணும். பட் கேமில் நைட் F4 விளையாடுறாரு. அப்புறம் ரூக் E4. ஸோ நைட் F4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ஒரு பிளண்டர் அல்லது மிஸ்டேக்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல ரூக் E4 வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான மூவாக இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து குயின் டு D5 போடுறாரு. குயின் டு D5க்கு அப்புறம் நைட் F3 வந்து விளையாடுறாரு. ஸோ அந்த பானுக்கு ப்ரெஷர் பில்டப் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக்கு மேபி சாக்ரிஃபைஸ் பண்ணவோ இல்லை இந்த இந்த பானை வந்து பானோட பாதுகாப்பில் தான் இந்த நைட் இருக்குது அப்படிங்கிறனால அதை வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து ப்ரக் வந்து குயின் டெக்ஸ் B4 வந்து விளையாடிருக்கலாம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரு C5 விளையாடினா கூட D-Tech C5 விளையாட முடியும். ஸோ கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன் ஃபார் பிளாக். நைட் F3 விளையாடி சென்டருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு ப்ரக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா C5 விளையாடிடுறாரு. அதனால தான் வந்து குயின் டெக்ஸ் B4 அந்த ஃப்ரீ பானையும் வெட்டிருக்கலாம். ப்ளஸ் அந்த நம்ம குயின் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்போட தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பின்னில் இருக்கிறதுனால C5 வந்து அவர் விளையாடுறாரு. பட் இந்த பொசிஷனில் வந்து அவர் இன்வெர்ட்ஸில் டுவோர்ட்ஸ் த சென்டர் கேப்சர் பண்ணுறாரு. D-Tech E5. அப்புறம் குயின் ட்ரேட் நடக்குது. குயின் ட்ரேட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு பான் எக்ஸ்ட்ரா எடுத்தார் இல்லைங்களா, ரூக்கோட சேர்த்து. அந்த ஒரு பான் அவர்கிட்ட இப்போதைக்கு கிடையாது. நைட் E6 போகிறாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களால் பானை வெட்ட முடியாது. வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நைட் வந்து ட்ராப் ஆகிடும். அதனால் நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நைட்டை மூவ் பண்ணுறாரு. ஸோ நைட் C4 போட்டு அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாகவே தன்னுடைய பானை வந்து மாற்றிடுறாரு. ஸோ நைட் D4 வந்து பிஷப் அட்டாக் பண்ண பிஷப் D1 வந்து வைக்கிறாரு. ஸோ பிஷப் D1க்கு அப்புறம் ரூக் A8. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் ஃபைலை வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு தன்னுடைய ரூக்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ணுறாரு. கிங் H2 ப்ரொஃப்ளாக்டிக்காக கிங்கை மூவ் பண்ணிடுறாரு. ஸோ ரூக் A1 அதுக்கப்புறம் நைட் E3 மூலயமா அந்த பானுக்கு பிஷப்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதே போல் இந்த இடத்துல வந்து பேட்டரி இல்லை. இன்னுமே வந்து அந்த ரூக்கு பின்னாடி போயிட்டு திரும்ப வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணி இந்த பானுக்கு ப்ரெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பானை வச்சு பாதுகாப்பு கொடுத்துக்கலாம். அதனால தான் நைட்டை வந்து திரும்பவும் மிஸ்பிளேஸ் பண்ணி E3 ஸ்கொயரில் வச்சு அந்த பிஷப்க்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ ரூக் B1 பானுக்கு டபுள் அட்டாக் வருது. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடம் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த B3 பான் மட்டும் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா 2 பாஸ் பான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிளாக் சைடு வந்து கிடைக்கும். அது ரொம்ப பெரிய த்ரெட்டு. அதே போல் இந்த பொசிஷனில் நான் வந்து டைம் ப்ரெஷரை பற்றி சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பிளிட்ஸ் அப்படிங்கிறதுனால 3+2 தான். பட் இப்போ கரண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்குக்கும் 9 செகண்ட்ஸ் இருக்குது. அபிமன்யு மிஸ்ராக்கும் வந்து பார்த்திங்கன்னா 8 செகண்ட்ஸ் இருக்குது. 2 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூக்கும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும். ஸோ ரூக் B1க்கு அப்புறம் அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ப்ரக் வந்து F4 எடுத்து தன்னுடைய ரூக்கை வந்து ஃப்ரீ பண்ண நினைக்கிறாரு. நைட் டெக்ஸ் B3. நைட் டெக்ஸ் B3க்கு அப்புறம் நைட் டு D5 போயிட்டு ரூக் மேலே டைம் கெயின் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் ரூக் A7 வருது. அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் B3 வந்து விளையாடுறாரு. ரூக் டெக்ஸ் B3 அதுக்கப்புறம் ரூக் C4 வீக் பண்ண அட்டாக் பண்ணுறாரு. ரூக் D3 வந்து விளையாடுறாரு. இதுதான் வந்து அனதர் லூசிங் மூவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம. ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து ரூக் A5 மூலயமா பாதுகாப்பு கொடுத்துருந்துருக்கலாம். கேம் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையோடு போயிருக்கும். பட் கேமில் ரூக் D3 விளையாடுறதுனால அவர் வந்து ஓகே பாதுகாப்பு இல்லாத ஒரு பீஸை அட்டாக் பண்ணுறாரு. பட் அந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா செக்கு கொடுத்து திரும்ப எஸ்கேப் ஆகிடும். ப்ளஸ் அந்த பானுமே வந்து பார்த்திங்கன்னா செக்குக்கு அப்புறம் ட்ராப் தான் ஆக போகுது. அதை அவர் மிஸ் பண்ணிடுறாரு கம்ப்ளீட்டாக. ஸோ அஃப்கோர்ஸ் டைம் ப்ரெஷர் அப்படிங்கிறதுல ரொம்ப தப்பாக விளையாட வாய்ப்புகள் இருக்குது. ரூக் டெக்ஸ் C5 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் A8 ரூக் B5 B3. ஸோ பாஸ் பண்ண வந்து புஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் E4. ஸோ சாலிடாக அந்த நைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சென்டர் ஆஃப் த போர்டில். ப்ளஸ் கிங்கை அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தயாராகி போயிட்டுருக்கு. H5 வந்து புஷ் பண்ணுறாரு. H5 அனதர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லூசிங் பொசிஷன் தான். இது நம்ம மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரோட அட்வான்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ H5க்கு அப்புறம் ரூக்கை B7ல் போட்டு அந்த பானுக்கு ப்ரெஷர் பண்ணுறாரு. ஐடியா வந்து நைட் G5 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் F7. ஆனால் அந்த பானுக்கு பாதுகாப்பு உங்களால் கொடுக்கவே முடியாது. H4 அதுக்கப்புறம் நைட் டு G5 அண்ட் தென் ரூக் F8. இதுதான் நீங்கள் தமிழில் பார்த்த பொசிஷன். ஸோ ரூக் F8 ஆக்சுவலாக விளையாட முடியாது. ஏன்னா நைட் டு E6 வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் இருக்குது. ஸோ அப்சல்யூட் பின்னுன்றதுனால பானால் வெட்ட முடியாது. ஸோ கிங் H6 போகிறாரு. அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் F8 விளையாடினோடனே 47வது மூலம் வந்து பார்த்திங்கன்னா அபிமன்யு மிஸ்ரா வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. அதே போல் இந்த இடத்துல இந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வேறு ஏதாவது மூவ் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா
பான் B2 கன்சிடர் பண்ணலாம். ஆனாலும் அந்த பான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயின் ஆகிறத அலோவ் பண்ணிவிட்டு நம்ம செக்மேட்டும் பண்ணலாம். அல்லது டைரெக்டாக செக்மேட் தான் இது. கேமில் வந்து அவர் ரிசைன் பண்ண காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நைட் எக்ஸ் F8க்கு அப்புறம் தான் அவர் ரிசைன் பண்ணுறாரு. நம்ம வந்து B2 கன்சிடர் பண்ணலாம். பட் அதே சேம் மேட்டிங் பேட்டர்ன் உங்களால் பார்க்க முடியும். ரூக் டெக்ஸ் F7, அதுக்கப்புறம் B1 குயின்ஸ் அண்ட் தென் ரூக் H7 செக்மேட். ஸோ இந்த காரணத்தினால தான் தன்னுடைய 47வது மூவில் வந்து பார்த்திங்கன்னா அபிமன்யு மிஸ்ரா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 3 வினாடிகள் வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கில் டைம் இருக்குது. பட் மேட்டை வந்து அன்ஸ்டாப்பபிளாக இருக்குது, ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்னு தான் ரிசைன் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் அபிமன்யு மிஸ்ராவோட விளையாட இன்னொரு ஆட்டத்துலையும் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரக் வந்து வின் பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ வந்து நம்ம குயிக்காக வந்து நம்ம பெல் செஸ் ஃபெஸ்டிவலோடைய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பெல் செஸ் ஃபெஸ்டிவலோடைய டோட்டல் ரிசல்ட்ஸ். இது ஓவரால் ரிசல்ட்ஸ். ஆக்சுவலாக ஓவராலாக வந்து கிளாசிக்கல், ரேப்பிட் அண்ட் பிளிட்ஸோட சேர்த்து மொத்த ரிசல்ட்டும் இதுதான். வந்து லேக் வாங் லீம் வந்து பார்த்திங்கன்னா 24 பாயிண்ட்ஸோட லீடிங்கில் போயிட்டுருக்காரு. ஹைக் மார்தோஷியான் 21, பிரக்னந்தா ரமேஷ் பாபு வந்து 19. ஏன்னா அவர் கிளாசிக்கலில் 3 ஆட்டம் வந்து தோற்றதுனால 19 புள்ளியில் இருக்கிறாரு. இல்லை அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். மேபி ஒரு ட்ரா பண்ணியிருந்தாலும் கூட 1.5 1.5 ஆட் பண்ணால் கூட அவரும் வந்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டில் இன்னும் கொஞ்சம் மேலே இருந்திருப்பார். பட் இந்த 19 பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பிளிட்ஸில் சூப்பராக பண்ணதுனால தான் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. இப்போ கிளாசிக்கல் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கிளாசிக்கலில் வந்து 12.5, அபிமன்யு 12.5, வின்சென்ட் கெய்மர் 8.5. ஸோ ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா 7 தான் வந்து எடுத்துருக்கிறாரு. அதுக்கு கீழே ரேப்பிடில் பார்த்திங்கனாலும் 5 தான் எடுத்துருக்கிறாரு. ஆனால் அதுக்கு கீழே பிளிட்ஸில் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து பிளிட்ஸ் கிங். அதனால தான் தலைப்பு அப்படி வச்சுருக்கோம். ஸோ 7 புள்ளிகள் வந்து எடுத்துருக்காரு. இதில் 2 லாஸ் வேறு இருக்குது. அப்படி இருந்துமே 7 புள்ளிகள். ஏன்னா இந்த பிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ரிசல்ட் தான். நீங்கள் ஒரு கேம் வின் பண்ணாக்கா 1 பாயிண்ட்டு, ட்ரா பண்ணால் 0.5. ஸோ அந்த மாதிரி. ஆனால் கிளாசிக்கலில் ஒரு வின்னுக்கு 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து கிளாசிக்கலில் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது எல்லாருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போது இன்னும் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட்டில் ஓவரால் பாயிண்ட்ஸுக்கு நம்ம வரும்போது கடைசி 2 பேர், அதாவது பிளிட்ஸ் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்டோடைய ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, இந்த பிளிட்ஸ் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவரால் பாயிண்ட்ஸில் கடைசியாக யார் 4 பேர் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள 3 சுற்று வந்து நடக்க போகுது. ஸோ அதில் யார் வந்து திரும்ப இந்த லீடிங்கில் வந்து டாப் போர்டில் யார் வந்து வர போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெல் செஸ் ஃபெஸ்டிவலோட சாம்பியன்ஷிப் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் 3 கிளாசிக்கல் சுற்று வந்து நடக்க இருக்குது. அதில் லேக் வாங் லீம், ஹர்க் மர்தர்ஷியான், பிரக்னந்தா ரமேஷ் பாபு, அபிமன்யு மிஸ்ரா. ஸோ இவங்க 4 பேர் வந்து போட்டி போட போகிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.